நீ எம்எஸ் எக்ஸலில் சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்திருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் டேப் எப்படி ஓப்பன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதாவது மேலே இருக்க ஹோம், இன்செர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, வியூ, டெவலப்பர்னு சொல்லியிருக்கு. இதில் நம்மளுக்குன்னு தனியாக ஒரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணணும். அது எப்படி தான் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஹோமில் வந்து ரைட் கிளிக் கொடுத்துட்டு கஸ்டம் ரீப்பனை வந்து கிளிக் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸல் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைடு அதை கஸ்டம் ரீப்பன் இருக்குல்ல, அது உள்ளே போயிடுறீங்க. அது வந்து நியூ டேப் வந்து கிளிக் பண்ணுறீங்க. நியூ டேப் கிளிக் பண்ண பிறகு அந்த நியூ டேப் கஸ்டம் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுறீங்க. அது நீங்கள் கிளிக் பண்ண பிறகு நீங்கள் வந்து ரீநேம் கொடுத்துக்கலாம். அது என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து மை டூல்ஸ்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அதாவது எனக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஈஸியாக அந்த டூல்ஸில் அந்த பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி நான் இப்போ வந்து எடிட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்னென்ன தேவை அது மட்டும் அதில் ஆட் பண்ணுறேன். கால்குலேட் பண்ணி அதை வந்து ஆட் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து இன்செர்ட் ஆகிடும். அதேமாரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இது என்னென்னா, மேலே இருக்க ஹோம், இன்செர்ட்டு, பேஜ் லேஅவுட் இருக்குல்ல, அதேமாரி நம்மளுக்கு தனியாக வந்து மை டூல்ஸ்னு சொல்லி இருக்கும். அது பார்த்தா நம்ம ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுறோமோ அது மட்டும் தான் அதில் இருக்கும். நீங்கள் மற்ற இடத்துல போய் தேடணும் அவசியம் இல்லை. இப்போ ஃப்ரீஸ்ன்னு போய் தேடணும், டேட்டா அனலைஸ் போய் தேடணும், எதுவுமே தேவையில்லை. இது மை டூல்ஸ்னு போட்டு நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பண்ணிவிட்டு வெறும் ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஹோமில் வந்துடும். இப்போ ஹோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மை டூல்ஸ் வந்துடுச்சு. இப்போ நான் என்னென்ன ஆட் பண்ணணும் அது மட்டும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடுச்சு. இதுபோல் மேலும் வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.